ரொம்ப அண்மையில் நான் படித்த காலேஜுக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன். திரும்ப வரும்போது பேருந்தில் வர மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப வருஷங்கள் ஆச்சு பஸ்ஸில் போய். நீண்ட நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா அந்த பஸ்ஸும் வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணவங்களாம் ஏறினோம். நான் உட்காந்துருந்த சீட்டுக்கு ஒரு 4-5 சீட்டு முன்னாடி 3 பேர் இருக்கிற சீட்டில் ஜன்னல் ஓரமாக ஒரு 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் இருந்தான். இடையில ஒரு இடம் விட்டு 3வது சீட்ல ஒரு 65 வயசு மதிப்பு உள்ள ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பஸ்ல ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையோட அம்மா என் குழந்தை இந்த சீட்ல உட்காந்துருக்கான், அவன் இடம் பிடிச்சிருக்கான், எப்படி நீங்க இங்க உட்காரலான்னு சொல்லி அவங்கள ஒருமையில பேசி திட்டி அவங்கள எழுப்பி விட்டுட்டு அவங்க கூட வந்தவங்க அவங்க குழந்தை இவங்க 3 பேரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்துல ஏதோ சாதிச்ச ஒரு தேஜஸ் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விஷயம். அந்த அம்மாவோட வயசுக்காவது மதிப்பு கொடுத்து அந்த பையனை மடியில உட்கார வச்சுட்டு இடம் கொடுத்துருக்கான். இல்லைன்னா ஒருமையில பேசாமையாவது இருந்திருக்கலாம். அந்த பையன் உட்கார்ந்தான்ற காரணத்துக்காக அந்த 3 சீட்டுமே அவங்களோடது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இது ஒரு அரை மணி நேரம் பயணம். இதுல இவங்க இப்படி நடந்திருக்கிறதுல வேணான்னு எனக்கு தோணுது. எவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாத செயல் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது நடந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாதீங்க.